ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மீன் மார்க்கெட்டில் வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மீன் என்ன மீனுன்னு அந்த மீன் அக்காட்ட கேட்ட பிறகு கருப்பு வாவல் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெள்ளை வாவல் வாங்கியிருக்கேன், ஆனால் கருப்பு வாவல் வாங்கினது கிடையாது. கேட்ட பிறகு நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி நானும் வாங்கிட்டு வந்திருந்தேன். உண்மையிலே மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். வெறும் 150 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இறகுகளை வந்து கத்திரி வச்சு கட் பண்ணிவிட்டு செதில்களை வந்து சின்ன கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய கத்தி எடுத்து நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். தலையை கட் பண்ணியாச்சு. இப்போ குடலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து பீஸ் போட்டுக்கிடலாம். பீஸ் போடுறதுக்கு 2 சைடுமே மாற்றி மாற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த முள் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்து நல்லா சிசர் வச்சு கட் பண்ணி பார்த்தேன். அப்பவும் வரல. திருப்பியும் கத்தி வச்சு பொறுமையாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை வாங்கிட்டு வரும்போது வந்து நான் யோசிச்சுட்டே வந்தேன், இந்த மீனை நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த மீனோட சைஸ் வந்து ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும். அப்போது வந்து சரி, நம்ம வீட்டில் பெரிய கத்தி இருக்க, நம்ம இன்றைக்கி பொறுமையாக கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். உண்மையிலே அந்த நம்பிக்கை வீண் போகலை. பொறுமையாக கட் பண்ணேன். நீட்டாகவே கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு மீன் பீஸ் கூட வந்து உடையவே இல்லை. உண்மையிலே நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா மீன் பீஸுகளையும் நான் வந்து வெட்டி முடித்தாச்சு. ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. என்னாலேயே நம்ப முடியலை. இங்கே பாருங்கள், எவ்வளோ பீஸ் எல்லாம் வந்து உடையாமலே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மீன் தலையை கட் பண்ண போகிறேன். மீன் தலையை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே நான் வந்து ரொம்ப மீன் தலை விரும்பி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த கட் பண்ண பீஸ்களை எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து அதில் உள்ள டஸ்ட்டு குடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் உப்பும் மஞ்சள் போட்ட தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா வந்து எந்த ஒரு அந்த மீன் ஸ்மெல்லே இருக்காது. குழம்பு வச்சா நல்லாவே இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து உப்பு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு இன்னும் ஒரு 3 தண்ணி கழுவி எடுப்போம். அழகான ஸ்லைஸான மீன் பீஸ்